என்னுடைய பெயர் என்ன? சேர்ந்த வரீங்கம்மா ரஜினிகா சும்மா கவுட்டனோட மூணு பேர் இந்த ராஜ சபையில் நான் யாரு நிவர்த்தாக்கு முன்புதான் இந்த தெய்வ வழி இந்த தெய்வ சபை இந்த சிங்கார ராஜசபை அமைத்தார் கொடுத்த அன்பு தெய்வங்கள் யார் ஏன் எதற்காக என்றார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்மளை கலையிலே நம்மளால அறிமுகம் செய்து வைத்த நம்மளுக்கெல்லாம் ஆசனாக விளக்கப்பட்ட திரு மதிப்புக்குரிய பெரியமாள் வாத்தியார் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்திருக்கிறார். 4வது சொர்க்கம். இந்த நாடகத்திலே நாட்டியா எனது பேர் என்ன கவனமாக செவிமடுத்தால் வைக்க வேண்டும். அரி என்றால் என்ன? கிரி என்றால் என்ன? அந்த சிதம்பரமானுக்கு மைப்பனாகிய என் பெயர் ஒரு ஸ்ரீமந்த நாராயண கடவுள். அகிலத்த உண்டவாயில் அது நீங்களாவா? உலகளந்த மாயவன் போன பெருமாளே அவரு நானே. அப்படி பண்ணிக்கிட்டே அப்படி கடவுளாக இருப்பினோம். இந்த கடவுளாகப்பட்ட எந்த நாராயணன் சொல்றீங்களே இந்த கடவுள் தாங்கி அவதாரங்கள் அவதாரமா 10 அவதாரம். அது முதலாவது அவதாரம் என்ன? என்ன அவதாரம்? யார் யாருக்கு என்ன செய்திருக்கிறேன்?
பெரிய மாதா சேகரனுடைய அண்ணார் மகன் வாரிசு வருங்கால வாத்தியார் பெரிய மாதா வாத்தியார் அண்ணார் மகன் இப்பெல்லாம் கருத்தா இருந்தானா பொழைச்சிருப்பான் அவர் இல்லாத விட்டு தான் கருத்து வந்துக்குது அதனால நம்ம பெரிய மாதா வாத்தியாருடைய தம்பி மகன் அண்ணார் மகன் வருங்கால வாத்தியார் தங்கராஜுக்கு என்னுடைய நாடக சபாவின் சார்பாக இந்த கதிராடி பொன்னாரை போட்டுக்கிறேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது தந்தையராக பெருமாள் யாத்திரை அவர்கள் மடிந்து விட்டார். அவர் செத்த பிறகு எனக்கு குருவாத்தான் அவர் நினைக்கிறோம், அண்ணன் இல்ல சித்தப்பனா தான் நினைக்கிறோம். எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாரு. ஆனா நல்ல தாராள மனுஷன் நினைக்கிறோம். அவருக்கு நான் போட்டு அவரு எனக்கு போட்டு அவருக்கிட்டே நீ ஏமாத்தி அதுக்கு கொஞ்சம் போட்டு அவருக்கே ராமாபு சொல்றாரு 3 கிலோ கறி 2 கிலோ எலும்புக்குது. நீ எப்பேற்பட்டாலும் இருப்பா. அப்புறம் காலையில கேப் வச்சுக்க ஒரு இரவிலி தூங்காம பகலி தூங்காம என்னென்ன அவதாரம் எடுத்து திருப்பா கடலுக்குள்ளே சோமுகாத்தினுடைய வதம் செய்து இது முதலாவது மச்ச அவதாரம். ஆமை அவதாரம் எதற்காக நான் ஏன் எதற்காக எடுத்து 3வது கூர்ம அவதாரம், 4வது நரசிம்ம அவதாரம், 5வது வாமன அவதாரம், 6வது அவதாரம் என்ன தெரியுமா? பரசுராமர் அவதாரம் எதற்காக? ஒரு மனிதனாக பிறந்தேன். ரேணுகாபத்தினிக்கும் ஜமதக்கிர மகாபலிவருக்கும் நாங்க 4 பிள்ளைகள் பிறந்தோம். யார் யார்? வாசு, விசுவாசி, பரஞ்சோதி, பரசுராமன். வாசு, விசுவாசி, பரஞ்சோதி, பரசுராமன், கமலேசன். இப்படி 4 பிள்ளைகள் பிறந்தோம். எங்க அம்மாவுக்கு திறந்தோடி என்ன வேலை? என்ன தொழில்? என்ன நாளைக்கு எடுத்து சொல்ல புறக்கல்வி போவான். தாய் ரேணுகா தேவி. சரி, ஜாதி குலகருக்கு சென்று என் தந்தையார் செய்யக்கூடிய சிவா பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வருவான். எப்படி கொடுத்து போகுமா இல்ல பகிட்டா? சும்மாவே போவான்.
போய் எதுல தண்ணி ஊத்தி அவ்வளவு தோடியா சேலத்தில் மணிலாதியா இல்லப்பா, கிடு 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 குலக்கரை செல்வான். அங்க இருக்கு பத்தியா பச்சை மண்ணு, அந்த மண்ணை எடுத்து பானையா செய்வான். ஆத்தங்கரையில் இருக்கின்ற மணலை பானையா செய்வான், அதை தண்ணி கொண்டு வருவான். பச்சை மணலை பானையாக செய்து அதில் தண்ணீர் கொண்டு வந்து பூஜை கொடுப்பாங்க. இது எங்க அம்மாவுடைய வேலை. சரி, ஒரு நாள் என் தாய் குலக்கரைக்கு போய் தண்ணீர் வருகின்ற போது என் தாயினுடைய பச்சை கலந்து விட்டான். தினந்தோறும் பச்சை மணல்ல பானையை செஞ்சு தண்ணி கொண்டு வரும் அம்மா. ஆமா. ஆனா அன்னைக்கு மட்டும் ஏன் பானை செய்ய முடியல? நண்பா, ஏ ஆகாயத்துல ரதம் ஓட்டக்கூடிய கெந்திரமான ஆகாயத்து மூலமா ரதத்துல போறான். சரி, என் தாய் தண்ணி வருகின்ற போது அது கெந்திரோட நிழல் தண்ணியிலே பட்டது. அழகு அழகு. ஆ. அதுதான் பாரு, எந்த ஒரு பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆணா ஒரு இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை ஆண்மையை உத்து பார்த்தா அவருடைய கற்பு கழிஞ்சிடும். கற்பழித்தவள். ஆமா. சரி, தண்ணி மூடவில்லை. ஆ. குலக்கரைக்கு என் தாய் வந்தார். ஆ. என் தந்தையாருக்கு வந்ததானே கோபம். நீ ஏன் தண்ணி கொடுத்தாரு? பத்திரித்தனம் குறைந்தது. நீ எனக்கு இதுக்கு மேல பயன்பட மாட்டேன். பயன்பட மாட்டான் அப்படின்னு எங்க அண்ணமார 3 பேரையும் கூப்பிட்டாரு. அப்பா, உன் தாய் குலகற்று விட்டான், என் குரு குலத்துக்கு அசிங்கம், அவளை வெட்டிட்டு வந்து என் பாதத்துல போடுறான்னு சொன்னாரு. யாரு? எங்க அப்பா சமதக்கின மகாமுனிவன். ஆமா. எங்க அண்ணமார 3 பேர் வந்தாங்க. அப்பா, ஒரு தாயை வெட்டி விட்டு இந்த தரணிக்கு நான் நடத்தினாவனா எங்களால வெட்ட முடியாதுன்னு சொன்னாரு. உடனே எங்க அப்பா என்ன செய்தாரு? அதாவது பாரு சொல்லுவாங்களா, மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை என்னப்பா? மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை தான். மூத்த பிள்ளை தான். இப்படி கடிச்சு பிள்ளையா? மூத்த பிள்ளை தான். சொல்லுங்க நீங்க. ஓ, நல்ல பிள்ளையா இல்ல? சாமி, அதுக்கு வாய் கொடுக்காது. இப்படி பூபாரி எனக்கு தேவையில்லை. 4 பிள்ளைகளை வலித்து வெட்டி வாய் என்று வலித்தான். 3 பிள்ளைகளை என் வார்த்தை கேட்கல. இந்த பூலாவுன்னு ஒண்ணு பிறக்கும். அந்த பூலாவத்துல மரம் செடி கொடிய போட்டு சமைச்சு விட்டான். யாரு? அப்பா. எங்க அப்பா. கடைசியா பிறந்தவன் நான் வந்தான். அப்பா, உன்னுடைய வார்த்தைகள் என்ன சொன்னேன்? மகனே பரிசுராமா, உன் தாய் என்னுடைய குலத்தை தட்டி விட்டார், அவளை வெட்டிட்டு வந்து என் பாத்திர போடுறாரு. கிடு கிடு கிடுன்னு என் உடல் பிறந்த போராடி அழைத்து ஓடினேன். எங்க அம்மா என்ன செஞ்சார்? நம்மள மாதிரி ஒரு பழச்சாதி வீட்டுல போய் அபிமன்யம் பண்ணிட்டான். ஆதி பெண்ணு வீட்டுல. ஆமா. சரி, இன்னைக்கு பாரு, நம்ம ஜாதி ஒண்ணு, இந்த படையாச்சி கவுண்டர்கள் ஒண்ணு, இல்ல ஒரு கவுண்டரா பெரிய கவுண்டரா அடிப்பாங்க வடிப்பாங்க, வயிற்று பிடிச்சு கூட தண்ணி கேட்டா அடிப்படுவாங்க. வீட்டுக்கு வந்தா பொம்பளை வீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, யாரு பெற்ற பிள்ளையே தெரியல, யார் வீட்டுக்கு நீ அடைக்கலமா வந்துட்ட, என் உயிரே போராடும் உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா யாரும் அந்த அருந்ததி பெண்ணு காலைக்கார பொம்பளை. எங்க அம்மாவை தொடர்ந்து பொண்ணு ஓடி ஒரு அருந்ததி காலைக்கார வீட்டுல பூந்துக்கிட்டா. ஆதி பெண்ணு வீட்டுல. சரி, அவங்க வெட்டன நோக்கி வெட்டன காலைக்கார பெண்ணு குறுக்க வந்து அவன் வெட்டினேன். அம்மா பிறகு எங்க இருக்கான்னு தேடி பார்த்து பிறகு என் தாய் வந்தான், அவளையும் ஒரே வெட்டா வெட்டி. ஆமா. சரி, வெட்டி போட்டு கிடு கிடு கிடுக்குன்னு யார்கிட்ட போனோம்? எங்க அப்பா கிட்ட போனோம். அப்பா, நீ சொன்ன பிரகாரம் நான் தாயை தலையெடுத்து வந்து விட்டேன். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். என்ன? அதுக்கு எங்க அப்பா கேட்டாரு, நீ எதை கேட்டாலும் தருகிறேன். சொல்லை நான் கட்டாமல் 2 பேத்தி வெட்டி விட்டேன். இது யாரு பார்க்க சத்தம் போடுறதா? அது கேட்டாங்க. பிறகு நான் என்ன செய்தேன்? எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன், மகனே நீ தானே என்னுடைய வார்த்தை கேட்டவன், நீ எதை கேட்டாலும் தருகிறேன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டாரு. என் நட்பு என்ன கேட்டு, மடிந்து போன என் தாய் மீண்டும் உயிரோடு வர வேண்டும் என்று கேட்டு என் காதில ஒரு மந்திரத்தை சொன்னார். போன அவசரத்துல என் தாய் முண்டத்தை தலை எடுத்து காலையில் பொம்பளை தலைவராசி முண்டத்துல அந்த தலை எடுத்து என் தாய் முகத்தில வைத்து விட்டு முகத்தை மாறி மாறி வைத்து விட்டு மந்திரத்தை சொல்லினேன். என் தாய்க்கு ஓர் நமச்சிவாய் என்று உயிரை கொடுத்தேன். உடன்படுத்த தாய் உடல் யார
அப்பா அம்மான்னு கூப்பிட்டோம். எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், பூலோகம்னு ஒண்ணு பிறக்கும், இந்த பூலோகத்துல மனிதர்கள் இருப்பார்கள், உனக்கு முகமாரிய போன் சாப்பிட்டு கொடுத்தாரு, கருமாரிய போன் சாப்பிட்டு கொடுத்தாரு, குருமாரிய போன் சாப்பிட்டு கொடுத்தாரு. அந்த காலில் பொம்பளைக்கு ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு பொண்டாட்டி. அந்த புருஷக்காரன் வந்து அழுதான் எங்க அப்பா கிட்ட, ஆனா சண்டால பாதி எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அவனையும் வெட்டியே. நான் உறக்கல இருக்கணும், நான் சோத்துக்கு என்னடா பண்ணுவேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, கவலைப்படாதப்பா, பூலோகத்துல மாரியா கோயில் ஒண்ணு இருக்கும், அந்த மாரியா கோயிலுக்கு நீ சாட்டு தோட்டிய போ. கம்பன் கம்பன் கம்பம் போடுவாங்க, நோய் போடுறாங்க அப்படின்னு சாட்டு தோட்டிய போறாரு. என்னுடைய அவதாரத்தை சொல்லி கொண்டு போன நேரங்கள் கடந்து விடும். இன்னும் காலராஜ் நாடகம் கூட முடியல, இன்னும் 1.5 நாடகம் முடியாது. ஆமா, இப்ப நான் எதுக்கு வந்தேன், எதனால வந்து இன்று ஒரு 17ஆம் நாள் யுத்தம் முடியும் தருவார் இருக்கிறது. இன்னைக்கு நான் ஏமாந்துருதுன்னு வச்சுக்க, ஆண்டவர்கள் ஐவரும் படித்து விடுவார்கள். அதனால என் தேவி அத்தையாக குந்தவா தேவி பார்த்து முன்பதாக நான் மனைவிக்கு மனைவிமார்கள் 7 பேர்